தாய் தமிழ் ஊரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஃபைல் ஷேரிங் பாட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மெத்தட் சொல்ல போகிறேன். இந்த 3 மெத்தடை நீங்கள் அப்படியே ஜிக்ஸாக்காக ஃபாலோ பண்ணிங்கனாவே நிறைய மெத்தட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களோட ஃபைல் ஷேரிங் பாட்டை இன்னும் வேறு லெவலாக அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைல் ஷேரிங் பாட் வேணும். ஸோ எப்படி ஓனாக ஒரு ஃபைல் ஷேரிங் பாட் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஃபைல் ஷேரிங் பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் இதை மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல். ஏன்னா இந்த சேனலில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட் நமக்கு எம்பர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குரூப்பு அதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பாட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபில்டர் பாட்டு, இதுக்கடுத்து இந்த பட்டன் போஸ்டெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு பாட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஐடியா நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு, இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபைலை ஷேர் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? அதை எம்பர்ட் பண்ண வைக்கிறது, ஸ்டார்ட் கொடுத்தோம் நம்மளுடைய ஃபைல் ஷேரிங் பாட்டில். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபில்டர் பாட்டில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ஃபைலை என்னுடைய சேனலுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி தெரியலனா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் என்னோடய டேட்டா பேஸ் சேனலு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் நம்மளுடைய பாட் இருக்குல்ல, ஃபைல் ஷேரிங் பாட், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென் லிங்க்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய அந்த சேனலுக்குள்ளே வாங்க, டேட்டா பேஸ் சேனலுக்குள்ளே இப்படி எப்போது நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஃபார்வேர்டு வித்து இது கொடுங்க. ஓகேங்களா? பாட்டு இப்போ நான் பாட்டுக்கு இது பண்ணுறேன். நம்ம ஃபார்வேர்டை ஹைட் பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்படியே சென்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு லிங்க் இருக்கும், இந்த லிங்க்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. ஸ்டார்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் பாட்டை நம்மளுடைய குரூப்பில் ஆட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பாட்டை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபில்டர் பாட்டுக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க ஃபில்டர் பாட்டில். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கான், கேப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கோடு கொடுத்துருப்பேன், அந்த கோடை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன கோடு அப்படின்னா இதான் நம்ம பட்டன் வர்றதுக்கான கோடு. இப்போ இந்த பட்டன் நேம்னு இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. டெக் மேகசின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதான் என்னோடய பட்டன் நேமு, இந்த போஸ்ட்டு கீழே வரும். இதுக்கடுத்து பட்டன் யூஆர்எல் அப்படின்னு போட்டு இங்கனக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைல் ஷேரிங் பாட்டிலேருந்து நமக்கு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இருக்கா, இந்த லிங்க்கை தான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை கொடுத்ததான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைல் வருது. ஓகேங்களா? ஸோ இதனால் இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண இதில் போயிட்டு ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ இதை கொடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபில்டரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்லாஷ் ஆட் போட்டு யூடியூப் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய ஃபில்டர் சேவ் ஆயிடுச்சு குரூப்பில். இப்போ நான் குரூப்பில் போய் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ குரூப்பில் இப்போ நான் ஃபில்டருக்கு யூடியூப் அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் யூடியூப்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் கீழே பட்டன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்பர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி ரைட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இது பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் ஆகுது, உங்களுடைய குரூப்பில் ஷேர் ஆகலை. ஸோ உங்களோட குரூப் மூலயமா பாட்டிலேருந்து ஃபைல். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு.
ரெண்டாவது மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு கீழே நம்மளுடைய ஃபைல்ஸு இந்த மாதிரி எம்பர்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்கள் எம்பர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் இல்லைனா இப்போ வந்து ஒரு சீரிஸ் போய்கிட்டு இருக்கு, பார்ட் 1 பார்ட் 2, ஸோ இந்த மாதிரி எம்பர்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு கீழே என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது, அது மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன். ஸோ இது நார்மலாக நம்ம ஸ்டிக்கர் பேக்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், தேங்க்யூ இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஸ்டிக்கர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது போஸ்ட்டு கீழே அப்படியே ஃபைல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் லாஸ்ட்டாக முடிகிறது, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா டேட்டா பேஸ் சேனலில் ஷேர் பண்ணதுக்கு அடுத்து தான் அங்கேருந்து நம்ம பாட்டுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ டேட்டா பேஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய பாட்டுக்குள்ளே போவோம். ஃபைல் ஷேரிங் பாட்டில் போயிட்டு இந்த இடத்துல பேட்ச்னு ஒன்று இருக்கும். அது இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அந்த வீடியோவில். அது மோர் தென் ஒன் போஸ்ட் லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பேட்ச் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபார்வேர்டு வித் பாட்டு, இப்போ நம்மளுடைய இதில் போயிட்டு இந்த போஸ்ட்டை பாட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்கு கீழே வந்து ஃபைல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டு வேணாம் நினச்சிங்கன்னா ஒரு இமேஜ், ஓகேங்களா, அந்த இமேஜுக்கு கீழே ஃபைல்ஸ் எல்லாம் வர மாதிரி, ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன போஸ்ட் வச்சுருக்கீங்க, லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதை ஷேர் பண்ணுங்கள் பாட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு லிங்க் இருக்கும். இப்போ இந்த லிங்க்கை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட், பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மூவி சேனல்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபில்டர் பாட்டில் போயிட்டு ஒரு போஸ்ட்டில், ஸோ இந்த லிங்க்குக்கு பதிலாக அந்த லிங்க்கை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன் ஃபில்டராக. ஓகே, இப்போ நான் குரூப்பில் போய் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். நியூ மூவி, ஸோ வந்துருச்சு. பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட். ஸோ பார்த்தீங்களா, வரிசையாக எம்பர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தடு. நீங்கள் அதை வந்து ஃபில்டரில் யூஸ் பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக இந்த ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓகேங்களா. நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது, அதில் 2 பட்டனு. இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னே நம்ம அந்த பட்டனில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் எம்பர்ட் ஆகும். இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணோம்னா அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் எம்பர்ட் ஆகும். ஸோ இது வந்து இப்போ இந்த சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் போஸ்டெலாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பேனர் பாட்டு, குவாலிட்டி பட்டன் பாட்டு இதெல்லாம். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஓன் பட்டன் பாட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எப்படி நீங்களும் ஓனாக க்ரியேட் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்பவும் போல் க்ரியேட் போஸ்ட்டு கொடுக்குறேன். எப்படி வந்து ஒரு போஸ்ட்டு கீழே பட்டன் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு கீழே நான் நியூ மூவிஸ் அப்படின்னு கேப்ஷன் வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சும்மா பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் என்னோடய பட்டன் நேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சென்ட் யூஆர்எல் ஃபார் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ யூஆர்எல் இப்போ நான் ஆல்ரெடி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபைல் ஸோ எனிதிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணோம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் சீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைலு வச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்டிக்கர், ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக நான் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அடுத்து பார்ட் 2ல் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா அதே மாதிரி சீசன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீமபிள் வீடியோ, ஒரு ஃபைலு, அதுக்கப்புறம் எண்டு முடிகிற மாதிரி இது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக முன்னாடி இது பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ உங்களுடைய அந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு பேட்ச், ஸோ இப்போ வந்து சீசன் 1, ஓகே. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக உள்ளது
ஓகே, லிங்க் இருக்கா? காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்மளுடைய பட்டன் பாட்டில் ஓகே, பார்ட் 1 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி பார்ட் 2 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி உங்களுடைய பாட்டுக்குள்ளே போங்க. பேட்ச் சீசன் 2 ஓகே, லிங்கை காப்பி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு 2 பட்டன் மட்டும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ டன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணோம். நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா இங்கே வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து இன்லைனில் யூஸ் பண்ணலாம் என்னோடய பாட்டை. ஸோ அதனால் இதை பற்றிலாம் தெரிலனா வீடியோஸ் போட்டிருங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய டேட்டா பேஸ் சேனல் வந்து இதுதான். இப்போ நான் இதில் போயிட்டு அட்டு கொடுத்து அதை இதை போட்டோன்னா போஸ்ட் வந்துடும். இப்போ நான் வந்து டிக் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த போஸ்ட்டு கீழே 2 பட்டன் வந்துருச்சா. இப்போ இதை வந்து ஷேர் பண்ணுவோம் பாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பாட்டுக்குள்ளே போயிட்டு ஜென் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு போஸ்ட்டு மட்டும் இந்த பண்ணுற மாதிரி அதை கொடுங்க. இப்போ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு லிங்க் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து நம்ம கீழே ஆட் பண்ண பட்டன்ஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து டிசேபிள் பண்ணாமல் வச்சுருக்கோம். நம்ம ஃபைல் ஷேரிங் பாட்டில் வந்து அந்த பட்டனை வந்து இது வந்து எனேபிளில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? நம்ம டெப்ளாய் பண்ணும் போதே நான் உங்களுக்கு அந்த எப்படி வந்து ஃபைல் ஷேரிங் பாட் க்ரியேட் பண்ணுறது அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஷேரிங் பாட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பட்டன் போஸ்ட்டில் உள்ளதை வந்து நம்ம ஃபைல் ஷேரிங் பாட்டில் வச்சு பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்போட பேஜு. ஸோ இதில் வந்து டிசேபிள் சேனல் பட்டன் இதை தான் நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து டெப்ளாய் இடத்துல ரிவீல் கான்ஃபிகர் வாட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து ட்ரூ. ஓகே, இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இதே லிங்க்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். போன வாட்டி வந்து இந்த பட்டன்ஸ் வந்து வரல, நம்ம ஆட் பண்ண கீழே 2 பட்டன் இப்போ வந்து வரும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி ஒன்று இருக்குது. பார்ட் 1 கிளிக் பண்ணால் பார்ட் 1 என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோமோ இதெல்லாம் வரும். அதே மாதிரி பார்ட் 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபில்டர் பாட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதான் இந்த லிங்க்கு காப்பி பண்ணுறேன். ஃபில்டர் பாட்டுக்குள்ளே போயிட்டு ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குரூப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் நியூ மூவிஸ் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன். நம்ம சேவ் பண்ண ஃபில்டரை தான். ஸோ போஸ்ட் வந்துருச்சா, கீழே பட்டன் இருக்கா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஃபைல் ஷேரிங் பாட் வரும். ஸ்டார்ட்டு. இப்போ ஒரு போஸ்ட்டு, அது கீழே 2 பட்டனு. இப்போ நான் பார்ட் 1 கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1ல் ஆட் பண்ணது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட் 2 ஸ்டார்ட். ஸோ ஓகே, நம்ம செட் பண்ண எல்லாமே வந்துச்சு. ஸோ இதான் வந்து 3rd டைப்பு. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஃபைல் ஷேரிங் பாட்டை டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தகுந்தாப்பில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மீவரில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.